ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த செய்தி வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளில் கூட நாம் தெரிந்து கொள்ளும்படியாக, நாம் பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆமேன். நம் தேவாதி தேவன் நீதிமானாகிய நம் ஒவ்வொருடைய செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல்களுக்கு அவர் பலன் தருகிற தேவனா இருக்கிறார், பதில் தருகிற தேவனா இருக்கிறார். நம்ம சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அன்றைக்கு நாம் பேதுருவை குறித்து பார்க்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவருக்காக சபையார் ஊக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணினார்கள் என்பதை பார்க்கிறோம். தேவாதி தேவன் பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தார். எப்படி விடுவித்தார்? தூதனை அனுப்பி. சிறைச்சாலை கதவுகளாக பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் தூதன் பேதுருவை அழைத்து கொண்டு வந்து அவர் தெருவில் வந்து விடும்போது தான் பேதுருக்கே தெரியுது, தூதன் நம்மளை அனுப்பி தூதன் நம்மளை கொண்டுட்டு வந்து இங்க விட்டதை. வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வீட்டுக்கு கதவை பேதுரு போய் தட்டுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் உண்டானது. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவர்கள் அந்த நேரத்துல சபையர் எல்லாரும் ஊக்கமான ஒரு ஜெபங்களை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பேதுரு தட்டுகிறார் என்று சொன்ன போது கூட, ரோதை என்ற பெண் வந்து சொன்ன போது கூட அவர்கள் அதை நம்பவில்லை. ஆனாலும் அந்த நம்ப முடியாத ஒரு நேரத்திலையும் கூட அவர்கள் ஊக்கமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். சில நேரங்களில் சில காரியங்களை நம்ம நம்ப முடியாதபடி இருந்தா கூட நம்ம தேவனை நம்ப மாட்டுகிறாய் என்று சொல்லி அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்காமல் விடுவதில்லை. அவர் நம்ம ஜெபங்களை நிச்சயமாவே அவர் கேட்கிறார். நாம் செய்யும் ஊக்கமான ஜெபங்களை கேட்டு நமக்கு விடுதலை தருகிறார். சிறைப்பிலிருந்து விடுதலை தருகிறார். துன்பங்களிலிருந்து கஷ்டங்களிலிருந்து விடுதலை தருகிறார். நாம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமானா இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஊக்கமான ஜெபங்களை ஏறிடுங்கள். மற்றவருடைய விடுதலைக்காய் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மற்றவர்களை விடுவீங்கள். நீங்களும் விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருக்கு மகிமையுள்ள சாட்சிகளாய் வாழுங்கள். கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.